நாட்டு மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கி 2 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோம்ங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 4ஆம் ஈத்து வட்டக்கொம்பு எருமைங்க. எறும்பு நல்லா பெருவுடம்பில் பெரு சைஸில் நல்ல தரமான எருமையாக இருக்குது. கொம்பு வட்டக்கொம்பாக இருக்குங்க. நல்ல முகலட்சணமான எருமையாக இருக்குது. உடம்பு நல்லா உடசலான உடம்புங்க. தீனி தினம் நல்லா எடுத்துக்குதுங்க. தாலி தினம் நல்லா குடிச்சிக்குது. எருமை வந்து பார்த்திங்கன்னா ஈத்து 4ஆவது ஈத்துங்க. 50 நாள் ஆன கிடா கண்ணோட விற்பனைக்கு இருக்குது. கன்று வந்து பார்த்திங்கன்னா 50 நாள் ஆச்சுங்க. நல்ல கண்ணா, நல்ல கிடா கண்ணா, நல்ல தரமான கண்ணாக இருக்குதுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 லிட்டர் வரை கறக்கலாமுங்க. காம்பு வந்து பூக்காம்பாக இருக்குங்க. யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. 2 பேரும் பால் கறந்துக்கலாம். நல்ல தரமான எருமையாக இருக்குது. ஒரு வீட்டு கறவைக்கு போக மீதி பாலை வந்து வெளியில் அதனுடைய எருமைக்கு உண்டான செலவுக்கு வெளியில் ஊற்றிக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. நல்ல கறவையில் நல்ல பூக்காம்பில் பெண்களும் பால் கறக்க தரத்தில் தெளிவான எருமையாக இருக்குது. இந்த எருமையினுடைய கறவை வீடியோ வந்து நாம் இது கூட இணைச்சி வைக்கிறோமுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். கறவை கொழுக்கமாக நிற்குமுங்க. தெளிவான எருமையாக இருக்குது. நல்லா உடசலான எருமையாக இருக்குதுங்க. நல்லா உடல் கட்டில் நல்ல எருமையாக இருக்குதுங்க. ஈத்து 4ஆவது ஈத்து நல்ல தெளிவான நல்ல குணமான எருமையாக இருக்குது. காம்புகள் 4ம் பார்த்தீங்கன்னா ஒரே ஓர்ஸாக இருக்குங்க. 4 காம்பு பூக்காம்பாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சுலபமாக பால் கறந்துக்கலாமுங்க. ஒவ்வொரு காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் தெளிவான காம்பமைப்பாக இருக்குதுங்க. நல்லா தமருங்க. பால் நல்லா தெளிவாக வரும். பிசுறு வராதுங்க. நல்ல எருமையாக வேணும், ஒரு வீட்டுக்கு கறவைக்கு தேவையான அளவு பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு எருமை வேணும் அப்படின்னா இந்த எருமை நீங்கள் வாங்கிக்கலாம். கண்ணோடு இருக்குது. நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தும் கொண்டு போய்க்கலாமுங்க. அல்லது நீங்கள் வீடியோ பார்த்துட்டும் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறை கட்டி கொடுத்துட்டு நம்ம வாடகையும் நம்ம மீதி தொகையும் நம்ம வாங்கிக்கலாம். நல்ல எருமையாக கண்ணெருமையாக வேணும், ஒரு தரமான எருமையாக வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. ஈத்து 4ஆவது ஈத்து 50 நாள் ஆன கிடா கண்ணோடு இருக்குதுங்க. இந்த கண்ணோடு இருக்கிற எருமையினுடைய விற்பனை விலை வந்து 57,000 ரூபாய்ங்க. நல்ல குணமான எருமையாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சி 2 பேரும் பால் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி எருமையினுடைய மற்ற விவரங்களையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க. அல்லது நேரில் வந்து பார்த்தும் 2 நேரம் பால் கறந்து பார்த்தும் நீங்கள் கொண்டு போய்க்கலாமுங்க. அடுத்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2ஆம் ஈத்துங்க. காங்கேயம் மயிலை மாடு 50 நாள் ஆன காளை கண்ணோட விற்பனைக்கு இருக்குதுங்க. மாடு கண்ணும் சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க. மாடு நல்ல கொம்பு தலையில் நல்ல முகலட்சணமான மாடாக இருக்குதுங்க. ஈத்து 2ஆம் ஈத்து நல்ல தெளிவான மாடாக இருக்குது. நல்ல உடசலான மாடாக இருக்குதுங்க. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரு உடம்பில் நல்ல பழைய வர்க்க உடம்பு டைப்பில் இருக்குதுங்க. நல்ல திமிலேத்தமுங்க, புறவேத்தம், வாலிறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க. நல்ல மடியமைப்பு, நல்ல காமமைப்புங்க. காம்புலையும் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோமுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் 2 பேரும் பிடிச்சிக்கலாம். 2 பேரும் பால் கறந்துக்கலாமுங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 1,5 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர் கறந்துக்கலாம். கண்ணுக்கு போக காலையில் 1,5ங்க, சாயந்தரம் 1 லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம். நல்ல மாடாக இருக்குது. நல்ல உடசலான மாடாக இருக்குதுங்க. இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைபாடுனால பார்த்திங்கன்னா மாடு வந்து பால் கம்மியாக இருக்குதுங்க. நீங்கள் கொண்டு போய் நல்ல தாளி தண்ணி வச்சு நல்ல தீவன முறை வந்து முறையாக பராமரிச்சிங்க அப்படின்னா இன்னும் கறவை வந்து கூடுதலான கறவை வந்து கண்டிப்பாக வருங்க. கண்ணுக்கு 50 நாள் ஆச்சுங்க. கண்ணு காலக்கண்ணு நல்ல தரமான கண்ணாக இருக்குது. நல்லா உடசலான கண்ணாக இருக்குதுங்க. வயிறு தொங்கல் கிடையாதுங்க. தொப்புல இறக்கம் கிடையாது. குறைப்பழுது கிடையாதுங்க. 8 பார்ப்புகள் தெளிவாக இருக்குது. நாளைக்கு நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா கன்று வந்து குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாயிலேருந்து ஒரு 17,000 வரைக்கும் விற்குங்க. மாடு வந்து நாளைக்கு சினையம் பேரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 25,000லேருந்து 30,000 ரூபாய்க்கு சர்வசாதாரணமாக விற்குங்க. அதனால் குறைஞ்ச விலையில் ஒரு தரமான மாடு கறவையோடு உங்களுக்கு வேணும், வீட்டு தேவைக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கு ஒரு கறவையில் ஒரு நாட்டு மாடு வேணும் அப்படின்னா இந்த கன்று மாடை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த காங்கேயம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து 39,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தரமான காங்கேய மாடு கண்ணோடு உங்களுக்கு வேணும். நேரம் காலையில் ஒரு 1,5, சாயந்தரம் 1 லிட்டர் கண்ணுக்கு போக நம்ம கறந்துக்கணும். கால் அணைக்காமல் பால் கறக்கிற தரத்தில் வேணும் அப்படின்னா இந்த கன்று மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இந்த கன்று மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம். அல்லது ஃபோன் மூலயமா புக் பண்ணிக்கலாமுங்க. இது எல்லாமே நம்மகிட்ட சினை எருமைகள் இருக்குதுங்க. கன்று மாடுகள், காங்கேய கன்று மாடுகள், நாட்டு மாடுகள் நம்மகிட்ட இருக்குது. சினை மாடுகள் இருக்குதுங்க. நல்ல தரமான சினை மாடுகள், காங்கேய மாடுகள் இருக்குது. நல்ல லட்சணமான மாடு இருக்குதுங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க. நம்ம எல்லாத்தையும் நேரில் வாங்க. அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போங்கன்னு தான் சொல்கிறோமுங்க. நீங்கள் எப்போ வந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு எந்த மாடு எந்த கன்று இருக்குதோ நீங்கள் தெளிவுபடுத்திட்டு அதனோட விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க. நன்றி, வணக்கம்ங்க.